கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஒரு மாலை நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்து இந்த மாலை பொழுதில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழாக பிதாவாகிய தேவனை குறித்து தியானித்தோம். இப்பொழுது குமாரனாகிய தேவன் அவர் நமக்கு செய்த தியாகங்கள் இவர்களை குறித்து நாம படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்காக நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபத்தோடு ஒரு பாடலை பாடி நாம நம்முடைய செய்திகளுக்கு கடந்து போக இருக்கிறோம். எல்லா நல்ஈவுகளுக்கும் ஊற்றும் காரணரும் கர்த்தருமா இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பில் ஆண்டவரே உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கவும் அவைகளின்படி நாங்கள் நடக்கவும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரேன். அந்த விடுதலை எங்களுடைய ஆவிக்குரிய விடுதலையும் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்களிலிருந்தும் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சியோன் இணைகீதங்கள்ல ஒரு பல தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீ அன்பரை சேர்த்தால் அனை துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உற்சாகமாக பாடின யாவருக்கும் நன்றி. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இன்றைக்குரிய தேவ செய்திக்காக கடந்து போக முன்பாக ஜெபிப்போம். நம்ம இதுல ரஜினி கென்னடி அம்மா இருக்கீங்க. ரஜினி அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா.
பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மணுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஜெப நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எசப்பா, இப்பொழுதும் நல்ல பாடல்களை நாங்கள் பாடினோம், கேட்டோம் சுவாமி. உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே, நாங்கள் நித்தியத்திற்கான வழிகளை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும்படியான கிருபைகளை எங்களை தந்து வருகிறது. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எடுத்து கொடுக்க போகிற ஆண்டவரே போதகரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோங்க. தவறு நாளுக்கு நாள் நாங்கள் பரிசுத்தத்திலே வளரவும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள ஜீவிக்கவும் ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் உம்மோடு வரவும் எங்களுக்கு தகுதிப்படுத்தல விடமாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் ஆயத்தப்படணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மிதமான நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்லதொரு ஜெபத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான வேளையில நம் அன்பு சகோதரர் எல்டர் ஜேக்கர் ஸ்டீபன் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க நித்தியத்திற்கான வழி குமாரனை குறித்து நம்ம படிச்சு கொண்டு வர்றோம். 99 உலகங்கள், அந்த உலகத்தில் 100 உலகங்களில் ஒரு உலகத்தை பின்வாங்கி போச்சு. அந்த உலகத்தை காணாமல் போன அந்த உலகத்தை தேடி வந்தார் என்று சொல்லி அந்த வந்த உலகத்திற்காக என்ன செய்தார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து மகன் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் மாத்திரமல்ல, எலன் ஒயிட் அவங்க ரைட்டிங்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்தை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஆனால் இது உங்களுடைய நேரம். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் உங்களோடு கூட அமர்ந்திருந்து பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் படிக்கிற இந்த பாடம் ஒரு கோர்வையான பாடம். நம்ம மனிதன் விழுந்து விட்டால் எதையெல்லாம் இழந்தான், எதை இங்கே மீட்க வேண்டும், எது பரலோகத்தில் மீட்டு கொடுக்கப்படும் என்கிறதெல்லாம் நம்ம படிச்சு தேவ சாயலை மீட்பதற்கு ஒன்றான மெய்தேவன் உமையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்வதனால அந்த ஒன்றான மெய் தேவனை அறிந்தோம். இப்போ தேவன் என்றும் அவர் தன்னுடைய குமாரனாக மாற்றி அமைத்துக் கொண்டார் என்றும் பரலோகத்தில் பூமியை ரட்சிப்பதற்காக மனிதனாக மாறினார் என்றும் சொல்லி நம்ம பார்த்தோம். இது அந்த தேவனுடைய குமாரன், அவராலே தேவனாலே அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சாத்தான் கலகம் செய்த போது அவர் என்ன செய்தார் அதைத்தான் நம்ம படிக்கிறோம். அந்த சாயலை கற்றுக்கொள்வதற்கு, அந்த அன்பை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஏன்னா நம்ம அந்த நம்முடைய சாயலில் அது பிரதிபலிக்க வேண்டும். அப்படி நம்ம அறியும் பொழுது அவர் சாத்தானுக்காக கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்த்தோம். பரலோகத்துல சாத்தானுடைய செயல்பாடை பார்த்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லும் போது பரலோகத்தின் தேவன் அவனை ரட்சிப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டார் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாய்ஸ் கிளியரா இருக்கா? கடந்த வாரத்தில் அதை குறித்து நம்ம அறிந்தோம். சாத்தானுடைய ஜீவனும் பரலோகத்துக்கு மிக மிக முக்கியமானதாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து சாத்தான் முன்பாக இருந்து அவன் அழிவை பார்த்து கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவத்தை கடந்த வாரத்திலே வாசித்தோம். இன்னைக்கும் நம்ம பரலோகத்தை குறித்து தான் படிக்க போகிறோம். முழுமையாக ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி ஒரு வசனம் கூட இருக்காது. ஏன்னா அவைகளெல்லாம் வேதாகமத்துல பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று, பிரச்சனை இருந்துச்சு, சாத்தான் தள்ள போட்டா, இதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பிரச்சனையில் பரலோகம் எப்படி செயல்பட்டது என்பதை தேவன் தீர்க்க தரிசன ஆவிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால அதுல இருந்து நம்ம அநேக காரியங்களை வாசித்து தேவனுடைய குமாரனுடைய சாயலை நாம் என்ன செய்கிறோம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். சரி, ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் பக்கம் 19.
பின்னர் பரலோகத்தில் யுத்தம் உண்டாயிற்று. தேவனுடைய குமாரன், பரலோக இளவரசன் மற்றும் அவருடைய உண்மை உள்ள தூதர்கள் பிரதான கலகக்காரன் மற்றும் அவருடன் ஐக்கியப்பட்டவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். பரலோகம் சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தை ரட்சிப்பதற்கு எடுத்த எல்லா பிரயாசமும் முழுமையாய் பிரயாசப்பட்ட பிறகு அங்கே தோல்வி உண்டான பொழுது அங்கே இரண்டு கூட்டத்துக்கு ஒரு வெளிப்படையான யுத்தம் நடக்கிறது. தேவனுடைய குமாரன் உண்மையான விசுவாசம் உள்ள தூதர்கள் மேலோங்கினார்கள். சும்மா சாதாரண யுத்தம் இல்லை, நீங்க உண்மையில ஒரு ரியல் உண்மையான யுத்தம் அதுல போட்டுக்காம பாருங்க. தேவனுடைய குமாரன் உண்மையான விசுவாசம் உள்ள தூதர்கள் மேலோங்கினார்கள். போராடி பார்த்து பின் வாங்கி போகிற அனுபவம் அங்கே காணப்படுகிறது. சாத்தான் அவருடைய அனுதாபிகளும் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன. பரலோக சேனை அனைவரும் நீதியின் தேவனை ஒப்புக்கொண்டு வணங்கினர். சிலர் என்ன பேசுவாங்க, ஒவ்வொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தினுடைய தேவன் நீதிபரர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பூமி சிருஷ்டிக்கப்பட்டதாக போதிப்பார்கள். ஆனா இங்க பாருங்க, பரலோக சேனை அனைவரும் நீதியின் தேவனை ஒப்புக்கொண்டு வணங்கினர். அதாவது தேவன் நீதிபரர் என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்வதை ஏற்றுக்கொண்டு அங்கே தேவனை தொழுது கொள்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியாது. கலகத்தின் ஒரு கரை கூட பரலோகத்தில் விடப்படவில்லை. எல்லாமே முன்பு போலவே அமைதியாகவும் இணக்கமாகவும் இருந்தது. ஆனா வெளியேற்றியாச்சு. எந்த கரையும் இல்லை, எந்த ஒரு அதுக்குரிய சின்ன அடையாளம் கூட இல்லை. பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் தோழர்களாக இருந்தவர்களின் நிலையினால் துக்கப்பட்டன. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பரலோகத்துல. சாத்தானை வெளியேற்றியாச்சு. இவங்கெல்லாம் ஒரு ஐக்கியமா இருந்தாங்க, ஒரு அன்பா இருந்தாங்க. தேவ குமாரனோட நின்று யுத்தம் பண்ணி சாத்தானை வெளியே விரட்டிட்டாங்க. ஆனாலும் கூடயே இருந்து பழகினவங்க நம்மிடத்துல இல்லாத போது ஒரு துக்கம் உண்டாகும் இல்லையா? ஒரு 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 இடைவெளியினுடைய அந்த பாதிப்பு உண்டாகும். அது பரலோகத்துல அப்படி இருந்தா அடிக்கடி சொல்லுவேன். பரலோகம் ஒரு ஒரு மிக மிக இயல்பான ஒரு இடம். நம்ம ஏதோ அது ஒரு பெரிய ஆட்டோமேஷன் மாதிரி, ஒரு மெஷினரி மாதிரி, ஒரு இயந்திரம் போல அது செயல்படுற இடமா நினைச்சிடாதீங்க. ரொம்ப இயல்பா நாங்க பாருங்க. வெளியேற்றணும்னு நம்ம மனசுல ஒரு துக்கம், நமக்கு எப்படி வருமோ ஒரு துக்கம், நம்ம கூட இருந்தவர்கள் மறைந்து போகும்போது, இல்லாமல் போகும்பொழுது நம்ம மனசுல ஒரு துக்கம் வர மாதிரி அங்க ஒரு துக்கம் அவர்களுக்கு முன்பாக உண்டாகிறது. அவருடைய இழப்பு பரலோகத்தில் உணரப்பட்டது. கூடயே சுத்திட்டு காணோம். இப்போ அவன் தங்கியிருந்த இடம்லாம் எம்டியா கிடக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அங்க ஒரு வேதனை உண்டாயிருக்கிறது. உடனே பரலோகம் என்ன செய்கிறது என்று சொன்னார், பூமியில் வாழ மனிதனை உருவாக்குவதற்கான அவர்களின் நோக்கத்தை உடனடியாக நிறைவேற்றுவதை குறித்து பிதாவுடைய குமாரனுடன் ஆலோசனையில் நடத்தினார். கலகம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிதா குமாரனோடு கூட பூமியினுடைய சிருஷ்டிப்பை, சாத்தான் விழுகிறதுக்கு முன்பாக சிருஷ்டிப்பை குறித்து ஆலோசனை செய்வார். இந்த ஆலோசனை தன்னை கூப்பிடல அப்படிங்கிறத சாத்தானுடைய பெரிய வேதனை, இந்த கலகத்துக்கு காரணம். சிலர் என்ன ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா, சாத்தான் கலகம் செய்ததுனால பூமியை உண்டாக்கி சாத்தானுக்கு ஒரு அழிவிடத்தை உண்டாக்கினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. பூமியினுடைய சிருஷ்டிப்பு அனாதி திட்டம். அதை திட்டமிடும் போதுதான் சாத்தான் பொறாமையை வெளிப்படுத்தி கலகத்தை உண்டாக்குகிறார். இப்ப இங்க ஒரு பிரச்சனை வருது பாருங்க, தூதர்கள் மத்தியில் ஒரு துக்கம் வருது. உடனே பரலோகம் என்ன செய்யறதுன்னு சொன்னா, பூமியை சிருஷ்டிப்போம். எதற்கு பூமி சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் தெய்வத்துவம் இதனால் எந்த பாதிப்பையும் அடையவில்லை, அது எப்பொழுதும் செயல்படுவது போல செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தெய்வத்துவம் பூமியை சிருஷ்டிக்க தீர்மானித்தது. இப்ப சாத்தான் என்ன செய்வான்? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான பரலோகத்திலிருந்து விரட்டி நேர எங்க போட்டுட்டாரு, தோப்புலத்தி பூமியில போட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜம் அதல்ல. பூமியை சோதிப்பதற்குரிய திட்டமே சாத்தான்ட்ட முதல்ல கிடையாதுங்க. ஏன்னா அவன் வெளியேற்றப்படும் போது பூமி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனா எத்தனை உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது? 99 உலகத்தை சிருஷ்டித்து வைத்திருந்தார். சரிங்களா? பரலோகம் எப்படி செயல்படும் தெரிந்து கொள்வோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வால்யூம் 1 பக்கம் 20, 22 ஒரு மணி நேரம் உட்கார்ந்து படிச்சா நல்லா அழகா விளக்கிடலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடையாது, நல்ல விரட்டி தான் போயாகணும். ஆனால் இது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் கலகக்காரர்களுக்கு அவருடைய சொந்த குமாரனுடனும் உண்மையுள்ள தூதர்களும் பலத்தையும் சக்தியும் அளவிட சமமான வாய்ப்பை கொடுப்பார். என்ன ஒரு தெய்வனை பாருங்க, ரொம்ப அருமையா. நீ கலகம் பண்றியா, உடனே நோட்டிக்க. அவருக்கு பவர் இருக்குது.
he can do. அவர் என்ன வேணாலும் செய்தலாம். ஒரு செகண்ட்ல சாத்தான கூட்டத்தை இல்லாம ஆக்கிடலாம். ஆனா அவர் அப்படி இல்லை. நீ ஏன் குமாரனோட போராடணும்னு நினைக்கிறல்ல, என் தூதரோட போராடணும்னு நினைக்கிறால, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஹேவன். ஏன் இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்தாருன்னு கேட்காதீங்க. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். இந்த போரில் ஒவ்வொரு தூதனும் தன் பக்கத்தை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் முன் வெளிப்படையாக இருக்க வேண்டும். துன்மார்க்கத்தை ஆண்டவர் ஏன் விடுறாருன்னா, எப்ப நீ யாரு பக்கம் இருக்க அப்படின்னு பாக்குறாரு. கோவிட்-19 ஏன் விட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் உண்மையாய் தேவனுடைய பக்கம் திரும்பி கோவிடுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு தேவனிடத்துல வேண்டுதல் செய்யுன்னு பாக்குறது. இதுதான் நோக்கம். துன்மார்க்கன் அனுமதிக்கப்படுகிறான், காயின் அனுமதிக்கப்படுகிறான். இதெல்லாம் நீங்க படிச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் துன்மார்க்கத்தினுடைய கொடூரம் எப்படிப்பட்டது என்பதை பரிசுத்தவான்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை அனுமதிக்கிறார். இன்னொரு குறிப்பை வாசிக்கிறேன். சாத்தானுடைய மனநிலை, அவன் வெளியேற்றப்படும்போது அந்த யுத்தத்தின் போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராபர்ட்ஸ் பக்கம் 41. அதிருப்தியின் ஆவி சுறுசுறுப்பான கிளர்ச்சியாக முதிர்ச்சி அடையும் வரை சாத்தானை அவனுடைய வேலையை முன்னெடுக்க தேவன் அனுமதித்தார். அது முழுமை அடைகிற வரைக்கும் விட்டுருவாருங்க. முழுமை அடைகிற வரைக்கும் விட்டுருவார். முழுமை அடைஞ்சாதான் வெட்டுவார். அது பரலோகத்திலே அப்படிதான், பூலோகத்திலேயும் அப்படிதான். தன்னுடைய திட்டங்கள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவனுடைய திட்டங்கள் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அவற்றின் உண்மையான தன்மையும் போக்கும் அனைவராலும் காணப்பட வேண்டும். காரணம் தெளிவாக இருக்கிறது. லூசிபர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு மிகவும் உயர்ந்தவன். அவன் பரலோகவாசிகளால் பெரிதும் நேசிக்கப்பட்டவன். அந்த இழப்புக்கு காரணம் ஒரு துக்கம் வந்துச்சு பாத்தீங்களா. அவனை ரொம்ப they loved him the most. சாத்தான் அவ்வளவு நேசித்திருக்கிறாங்க, அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டானே அப்படின்னு சொல்லி பரலோகமே துக்கப்பட்டது. அவர்கள் மீது அவனுடைய செல்வாக்கு வலுவாக இருந்தது. மனச பாருங்க, தேவனுடைய அரசாங்கம் பரலோக வாசிகளை மட்டும் அல்ல, அவர் படைத்த எல்லா உலகங்களையும் உள்ளடக்கியது. எத்தனை உலகங்கள்? 99 உலகங்கள் இருக்கிறது. லூசிபர் பரலோக தூதர்களை கிளர்ச்சியில் தன்னுடன் கொண்டு செல்ல முடிந்தால் அவன் எல்லா உலகங்களையும் கூட கொண்டு செல்ல முடியும் என்று முடிவு செய்தார். நம்ம முந்தி ஒரு குறிப்பு பாசம், தேவன் அவனுக்கு சமமான வாய்ப்பை கொடுப்பார் என்று மனச ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்ன என்ன மனது என்று சொன்னால், எல்லா உலகத்தையும் அவன் பக்கம் இழுத்தலாம். தூதர்களை அவன் கூட கூட்டிட்டு போயிட்டா, ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டா, சொன்னால் தேவன் பரலோகத்தை விட்டு அவனை வெளியேற்றிட்டு அவனை இன்னும் அழிக்காமல் விடுவதற்கு காரணம், ஒரு காரணம் அவனுடைய உண்மையான நிலை வெளிப்பட வேண்டும், இன்னும் பூரணம் அடைய வேண்டும், இன்னும் அது எப்படிலாம் செயல்பட முடியுமோ அப்படியெல்லாம் செயல்படுகிறதுக்குரிய சூழ்நிலை அவங்க உண்டாக வேண்டும் என்பதற்கு அவனை விட்டுருக்கிறார். இன்னொரு காரணம், நீ போய் பாப்பேன்னாலப்பா, என்னால உண்டாக்கப்பட்ட 99 உலகங்கள் இருக்கிறது, அந்த 99 உலகங்களை நீ பாப்பேன்னு சொன்னால, உன் பாப்பா கொண்டு வந்தலாம் சொன்னால, போய் பாத்துக்க. போய் பார்த்தானா, சோதித்தானா? ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 39. தேவன் எனக்கு மற்ற உலகங்களை பற்றி ஒரு பார்வை அளித்தார். எல்லாம் எழுதுறாங்க. பூமியில் இருப்பவர்களை விட அவர்கள் ஏன் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்று அவர்களில் ஒருவனிடம் கேட்டேன். அதற்கு பதில், நாங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கண்டிப்புடன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம். பூமி உள்ளவர்களைப் போல நாங்கள் கீழ்ப்படியாமல் விழுந்திருக்கவில்லை. என்ன ஆயுது, பூமியை சோதிச்சோன்னு விழுந்துட்டா, ஆனா நாங்க அப்படி இல்லப்பா, எங்க கிட்ட அவன் பேசும் பொழுது நாங்க என்ன செய்யல, விழல, தேவனுடைய கட்டளையை கண்டிப்புடன் கடைபிடித்தோம். பின்பு நான் 2 மரங்களை கண்டேன். ஒன்று நகரத்தின் ஜீவ விருட்சத்தின் மரம் போல இருந்தது. 2இன் பழமும் அழகாக தெரிந்தன, ஆனால் ஒன்றை அவர்கள் சாப்பிட முடியவில்லை. என்ன பூமிக்கு உரிய நிபந்தனையோ அதேதான் தேவன் எல்லா உலகங்களுக்கும் வைத்திருக்க நிபந்தனை. 2ஐயும் சாப்பிட அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் ஒன்றை சாப்பிட தடை செய்யப்பட்டிருந்தார்கள். எப்படி பூமி இருந்துச்சு அப்படியே தான். என்னுடன் வந்த தூதன் என்னிடம், இந்த இடத்தில் யாரும் தடை செய்யப்பட்ட மரத்தை ருசித்ததில்லை, ஆனால் அவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் விழுவார்கள் என்று கூறினார். இன்னைக்கும் அந்த மரம் அங்க இருக்கு, இன்னைக்கும் சாப்பிட்டா விழுந்துருவாங்க. பரலோகத்துல கட்டளை உண்டு, மறந்து விடாதீர்கள். கட்டளை தான் நமக்கு சுதந்திரம். இப்ப என்ன வெளிப்படுது பாருங்க. சாத்தா எல்லா உலகத்தையும் தன் பக்கம் இழுத்துறன்னு பார்த்திருக்கான், போய் எல்லாரையும் சோதித்து பார்த்திருக்கிறான். ஆனா யாரும் என்ன செய்யல, விழல.
இது தெளிவாக இந்த குறிப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லா உலகத்திலையும் ஆண்டவர் இந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். 2 மரமும் அங்கே காணப்படுகிறது. ஆனால் ஒரு மரத்தை அவர்கள் சாப்பிட முடியாது. சரி, இப்போ பரலோகத்துல இந்த சாத்தான் இந்த சோதனையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது 99 உலகங்களையும் அவன் சோதிப்பதற்கான பிரயாசத்தில் இருக்கும் பொழுது பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, உண்மையான தூதர்கள் மத்தியில் ஒரு துக்கம் உண்டானது, ஒரு பெரிய இழப்பு. அதை போக்குவதற்காக அவங்க தங்களுடைய செயலை வெளிப்படுத்தி பூமியை சிருஷ்டிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், 99 உலகங்களை அவன் சோதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. டிசைர் ஆஃப் ஏஜஸ் பக்கம் 281. சிருஷ்டிப்பின் போது ஓய்வினால் பரிசுத்தமாக்கப்பட்டது, மனிதனுக்காக நியமிக்கப்பட்டபடி அது அவனுடைய தோற்றத்தை பெற்ற பொழுது இயற்கையை விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லாரும் கெம்பிரித்தார்களே. யோபு 38ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். இதை சிருஷ்டிப்பை பார்த்த உடனே சாத்தானுடைய கலகத்தினால தெய்வத்துவத்தில் எந்த பாதிப்பும் உண்டாகவிடலை. அவர்கள் எப்படி 99 உலகங்களை சிருஷ்டித்தார்களோ அப்படி போல இந்த உலகத்தையும் நேர்த்தியாக அழகாக திட்டமிட்டு அவர்கள் சிருஷ்டித்ததை பார்த்த பொழுது பரலோகம் கம்பீரித்தது. இவன் சாத்தான் என்ன செய்யறான், இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சாத்தான் என்ன செய்கிறான்? எஜுகேஷன் பக்கம் 22. இந்த சிருஷ்டிப்பினுடைய மேன்மை, பூமி எதற்கு சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும் போது சிலர் என்ன நினைக்கிறாங்க, என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சாத்தானை நேரங்க தள்ளி விட்டுட்டாரு, சாத்தானை அழிக்கிறதுக்காக இந்த பூமி சிருஷ்டி, அவர் தேவன், அவர் எப்படி வேணாலும் செயல்படலாம்பாங்க. ஆனா நம்ம படிச்சிட்டோம் தெய்வத்துவத்தை குறித்து. அவர் எப்படியெல்லாம் அவர் விருப்பப்படியெல்லாம் செயல்படுற ஆள் கிடையாது. அவருக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அவருக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கு, அவருக்கு ஒரு நீதி இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது, அப்படிதான் செயல்படுவார். அவர் ஒரு சாத்தானை அழிக்கிறதுக்காக இல்ல பரலோகத்தில் தான் நீதிபரர் என்று நிரூபிப்பதற்காக இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்குமானால் தேவன் யாரா இருப்பார்? சுயநலவாதியா இருப்பார். அப்படி இல்லை, பூமி அதற்காக உண்டாக்கப்படவில்லை. சாத்தான் கலகம் செய்யறதுக்கு முன்பாகவே பூமியை உண்டாக்க தேவன் திட்டமிட்டார். அவன் கலகத்தினால பூமியினுடைய சிருஷ்டிப்பு தடைபட்டது. அவன் விரட்டப்பட்ட பொழுது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி பூமியை சிருஷ்டித்தார். ஏன் பூமியை சிருஷ்டித்தார்? எஜுகேஷன் பக்கம் 22. அந்த சிருஷ்டிகளின் கையில் இருந்து வந்தபோது ஏதேன் தோட்டம் மட்டுமல்ல, பூமி முழுவதும் மிகவும் அழகாக இருந்தது. பாவத்தின் கரை அல்லது மரணத்தின் நிழல் நியாயமான படைப்பை அழிக்கவில்லை. தேவனுடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. இப்படியாக பூமி ஆனது மகா தயையும் சத்தியமும் உள்ள பொருத்தமான சின்னமாக இருந்தது. அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பொருத்தமான ஆய்வு, முழு பூமியும் எப்படி வர வேண்டும் என்று தேவனுடைய விருப்பத்தின் ஒரு எடுத்துக்காட்டாக ஏதேன் தோட்டமானது இருக்கிறது. அவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்தாருல, அதே மாதிரி பூமி முழுசும் வரணும். அந்த நோக்கம் தான் அவருடைய நோக்கம், பூமி சிருஷ்டிப்பினுடைய நோக்கம். மனித குடும்பம் எண்ணிக்கையில் கூடுகின்ற போது அவங்களுக்கு பழகி பெருகக்கூடிய வல்லமையை கொடுத்தாரு. அவர் ஜனத்தொகை பெருகும் பொழுது அவர்கள் அவர் கொடுத்தது போன்ற வேறு வீடுகளையும் பள்ளிக்கூடங்களையும், கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு பள்ளிக்கூடங்கள்? அப்ப இதெல்லாம் நம்ம இப்ப படிக்க முடியாது. ஏதேனை போல வேறு வீடுகளையும் பள்ளிக்கூடங்களையும், நம்ம பரலோகத்துக்கு போனா கூட நித்தியமத்துக்கு நாம் படிப்போம் தேவனுடைய தன்மையை குறித்து, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து. அங்க பாடம் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஸ்தாபிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஒரு மாடல், ஏதேன் தோட்டம் ஒரு மாதிரி. அதே மாதிரி இவங்க ஜனத்துல பெருகி பெருகி வரும்பொழுது ஆங்காங்கே ஏதேன் தோட்டங்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்துல பூமி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் நீதி வரும் நிரூபிப்பதற்காக பூமியை உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. இப்படியாக காலப்போக்கில் பூமி முழுவதும் வீடுகள் மற்றும் பள்ளிகளால் நிரப்பப்படும். அங்கே தேவனுடைய வார்த்தைகளும் கிரியைகளும் ஆராயப்பட வேண்டும். மேலும் இப்படியாக முடிவில்லாத யுகங்கள் முழுவதும் அவருடைய மகிமையின் அறிவின் வெளிச்சத்தை அதிகமாக முழுமையாக பிரதிபலிக்க மாணவர்கள் பொருந்தி இருப்பார்கள். ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு பூமி உண்டாக்குறாருங்க, அழிக்கிறதுக்கு இல்லை.
சாத்தான் அழிக்கிறதுக்கு இல்லை, அவர் நீதிபரர் என்று நிரூபிப்பதற்கு அல்ல. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமி எப்படி இருக்கணும், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அதை பார்த்து எடுத்து அவர் செய்தது போல இன்னும் அவரை காட்டிலும் அவர்கள் செய்வதற்கான ஞானத்தை பெற்று பூமி முழுவதும் ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆங்காங்கே எப்படிதான் இருந்திருக்கும் தெரியாது இருந்திருந்தார். பள்ளிக்கூடங்களை வச்சு ஆண்டவருடைய மேன்மையை சொல்லிக் கொடுக்கிற அங்க ஒரு அனுபவம் இருக்கணும். அதற்காக தான் தேவன் உண்டாக்கினார். இந்த பூமியை உண்டாக்கின போது சாத்தான் 99 உலகங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சோதித்தான். சோதித்து முடித்த பிறகு அவனுடைய விளைவை பாருங்க. ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ஷன் பக்கம் 26. தன் வேலையை பார்க்கும் போது சாத்தான் நடுங்கினான். போய் பார்த்தான், எல்லா உலகத்தையும் இழுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தான், ஒன்னு அசையல. 99 அப்படி ஸ்டெடியானுக்கு. இவவே சொன்னா கற்பனை வேஸ்ட்டுங்க, அதை கை கொள்ள முடியாதுங்க, அது நம்ம சுதந்திரம், நம்மை அடிமையாக்குறாரு ஆண்டவர், அப்படி இப்படி சொல்லி பார்த்தா ஒருத்தரும் பழத்தை தொட மாட்டேன்ட்டாங்க. அவன் சத்தத்துக்கு செவி காக்க மாட்டேன்ட்டார்கள். எல்லா தூதர்களும், விழுந்து போன தூதர்கள் எல்லாரும் விரட்டப்பட்டார்கள். ஒருவரையும் அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதை பார்த்துட்டு அவன் நடுங்கினானாம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் அவனுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து அவன் தியானித்ததில் தனியாக இருந்தான். அப்படியே உட்கார்ந்து பார்த்தான், எப்படி எல்லாம் அந்த பாவத்தை செய்தோம், இப்ப என்ன நிலையில இருக்கோம், போறோம், ஒருத்தனும் இல்லை, எதிர்காலத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பொழுது நல்லா கவனமா பாருங்க. அவனுடைய வலிமையான சரீரம் ஒரு சூறாவளியோடு அசைவது போல் அத்திருந்தது. அப்படி ஒரு நட்டுக்கம், அப்படி ஒரு பயம். என்ன செய்யறது? பரலோகம் விரட்டி விட்டுட்டு நம்ம இப்படி நினைச்சோம், தூதரை கூட்டி போயிட்டு அந்த உலகத்தை அப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் நினைச்சோம், ஒருத்தர் வர மாட்டேன்ட்டாங்க. அவன் ஒரு நடுக்கம் அவனுக்கு. பரலோகத்தில் இருந்த தூதன் கடந்து கொண்டு இருந்தான். என்ன செய்யறான்னு பாருங்க. ரொம்ப அருமையான உலகங்க பரலோகங்க, சூப்பர் பிளேஸ். போயிட்டோம்னா that will be eternal happiness. நித்தியம் சந்தோஷம் தான். இதை காட்டிலும் சுறுசுறுப்பா இருப்போம். சோம்பேறிகள் அங்க இடம் கிடையாது. இந்த பூமியில பாவத்தின் மத்தியில் ஏங்குறதை காட்டிலும் சுறுசுறுப்பாக இருப்போம். பரலோகத்தில் இருந்த தூதன் கடந்து கொண்டிருக்கிறான். பயந்து நட்டுங்குது, ஒட்டம் அப்படி நடுங்கிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் கடந்து போகிறான். அவனை அழைத்து கிறிஸ்துவுடன் ஒரு நேர்காணலை கேட்டுக்கொண்டான். நான் இயேசுவோட கொஞ்சம் பேசணும்ப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக் கொடு. இது அவனுக்கு வழங்கப்பட்டது, அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. நல்ல பாட்டு விரட்டப்பட்டாச்சு, வெளியே போயிட்டா. வெளியே போய் 99 உலகத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தா ஒருத்தரும் விழல. இப்ப இயேசு கிட்ட பேசணுங்கிறான். அந்த இயேசு ரெடிங்க பேசுகிறதுக்கு. என்ன ஒரு அன்பு தெரியுமா ஐயா! ஒரு பாவியை நேசிக்கிற கர்த்தர் வேதம் சும்மா சொல்ல பரலோகத்துல வெளிப்படுது பாருங்க. அவன் எதிர்த்து பெரிய யுத்தம் நடந்திருக்குது. ஒண்ணு மரணம் மட்டும்தான் கிடையாது, மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. பின்வாங்கப்பட்டு பரலோகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கிறான். 99 உலகத்தை சோதித்து பார்த்து முழுமையான தோல்வி அடைந்து இருக்கிறான். இவன் ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன, வாப்பா பேசுவோம். என்ன ஒரு கருத்து, என்ன ஒரு அன்பான நேசருங்க இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட பேசுறதுக்கு யாருக்கும் தடை இல்லை. எவ்வளவு பெரிய நீசனுக்கும் தடை இல்லை, எவ்வளவு பெரிய குடிகாரனுக்கும் தடை இல்லை. சாத்தானுக்கே அனுமதி என்றார். சாதாரண அனுமதி அல்ல. தேவனை எதிர்த்து பரலோகத்தில் கலகத்தை உண்டாக்கி யுத்தம் செய்து போராடி தோற்று வெளியேற்றப்பட்ட பிறகு அவன் தன்னுடைய மனதின்படி அனுமதிக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் 99 உலகத்தையும் சோதித்தார். இந்த பிறகு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நடுங்கி பயந்து எப்பயாவது பரலோகத்தோட ஒப்புரவாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வாய்ப்பை கேட்டா, என் நேசர் மாட்டேன்னு சொல்லலாங்க. வா பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. வா பேசுவோம்னு சொல்றாரு. இந்த அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு துன்மார்க்கனை பார்த்து வெறுக்கிற அன்பு வருகிறதா? ஐயோ அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், இப்படி அழிவுல இருக்கிறானே என்று சொல்ல அவனை ரட்சிப்பதற்கு ஏதுவான வாய்ப்பை கொடுக்கிற அந்த இயேசுவை போல என் குணம் இருக்கிறதா? அந்த சாயலின் இடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். ஒன்றாகவே தேவனாகிய உண்மையின் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதை நித்திய ஜீவன் வேதம் சொல்கிறது. இந்த சாயலின் இடத்தில் வரணும். இந்த தலைவர் ஒருத்தர் சரியா இல்லப்பா அப்படி சொல்ற. ஐயோ ஆண்டவரே, இது தலைவர்களா இப்படி இருக்கிறாங்க. சாத்தானுக்கே வாய்ப்பு கொடுத்திருக்கும் போது, எல்லா தோல்வியடைந்த நிலையில உம்மிடத்துல வரும்பொழுது வாய்ப்பை கொடுத்திருக்கும் போது நான் என்ன ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறேன்? இவர்கள் மீது முறுமுறுக்கிறனா? இவர்களை கடிந்து கொண்டுகிட்டு அவங்க சரியில்லை, ஒன்னும் உருப்பட வேண்டாம் சொல்றாங்க. இல்ல ஆண்டவரே, அந்த வாய்ப்பு இவர்களுக்கும் கொடுமையா. இவர்களின் ரட்சியம் வேண்டுகிற குணம் நம்மகிட்ட வரணும். அவர்களை நேசிக்கிற ஒரு குணம் நம்ம இடத்துல வரணும். ஏதோ ஒண்ணு பிரசங்கம் பண்ணுறது டைமை பார்த்தோன்னு வைங்களேன், ஆவியெல்லாம் போயிடும்.
ஒரு நேர்காணலை கேட்டுக்கொண்டான். இது அவனுக்கு வழங்கப்பட்டது. அவனுடைய கலகத்தை பற்றி மனம் திரும்பி, நல்லா கேளுங்க, பரலோகம் வாய்ப்பு மாத்திரம் கொடுக்கிறது இல்ல, முழுமையான சோதனையும் கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனுடைய கலகத்தை பற்றி மனம் திரும்பி மீண்டும் தேவனுடைய தயவை விரும்பினான் என்று தேவனுடைய குமாரனுடன் சொன்னான். சொல்றான், நானு மனம் திரும்பிட்டேங்க, உங்க தயவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. தேவன் முன்பு அவனுக்கு ஒதுக்கிய இடத்தை எடுத்துக்கொள்ளவும் அவருடைய ஞானமான கட்டளைக்கு உட்பட்டு இருக்கவும் அவன் தயாராக இருந்தான். எந்த நிலையில அவர்கிட்ட போய் பேசலாம், ஆனா எல்லா நிலையிலும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிடுவார்னு நினைக்காதீங்க. அதான் சொல்ற பாருங்க, கிறிஸ்து சாத்தானின் துயரத்தை கண்டு அழுதார். ஐயோ, ஒரு காலம் இருக்கிறது, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவன் அழுதார். ஆனால் தேவனுடைய மனதின்படி அவன் ஒருபோதும் பரலோகத்துக்குள் பெற முடியாது என்று சொன்னார். பரலோகத்தில் ஆபத்தில் வைக்க கூடாது என சொல்றார் பாருங்க. அப்பா அழுறாரு பாருங்க. ஐயோ, ஒரு ஆத்துமாவே நரகத்துல எரிக்கும் பொழுது என் தேவன் சிரிக்க போறதில்ல. கண் என்னுடைய அவரோடு கூட நிற்கிற அந்த பரிசுத்த கூட்டம் சிரிக்க போறத கண்ணீர் விட போகிறார்கள். அவர் கண்ணீர் யாவை துடைப்பேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கத்தை பார்த்து சிரிக்கிற கூட்டம் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அதற்காக வேதனைப்படுகிற, கண்ணீர் விடுகிற, ஐயோ சாத்தான லூசிபர், நான் எவ்வளவு தடவை வந்துட்டு சொன்னேன், நீ கேட்கலையாப்பா, நீ ரொம்ப போயிட்ட அப்படின்னு அழுதாரா. இல்ல, உன்னை சேர்க்க முடியாது, பிதாவின் இடத்துல உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? இந்த ஆதாமு கிட்ட போய் சொல்லுவாங்க. நான் அதை ஞாபகப்படுத்துறது குறிப்பை நான் எடுக்கல. ஆதாம் தம்பி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உங்களுடைய மீறுதல் நிமித்தமாக தேவனுடைய குமாரன் நீங்க சாக வேண்டியதுல சாக போறாரு. ஆதாம் என்ன செய்வானா, ஐயோ தேவகுமாரன் நீங்க சாக வேண்டாம், நான் சாகுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல அப்ப நீலாம் சாக முடியாது. அப்ப உடனே சொல்லுவானா, நான் சாக முடியாது அப்படின்னு சொன்னா எங்க சந்ததி அழிஞ்சு போயிடட்டும், நீர் எங்களை உண்டாக்குற சந்ததி அழியட்டும், நீர் மறிக்க வேண்டாம் என்று சொல்ற ஒரு பாதத்தில் விழுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தேவன் சாத்தானிடத்தில் எதிர்பார்த்தார். The greatest test was laid before Satan. சாத்தானுக்கு முன்பாக மிகப்பெரிய சோதனை வைக்கப்பட்டது. அவன் சொன்ன உடனே இல்லப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் சாத்தான் என்ன செஞ்சுக்கணும்? பிதாவே, நான் உமக்கு விரோதமாய் செய்தேன், இனி நான் ஜீவிப்பதற்கு தகுதி இல்லாதவன் தான். உம்மிடத்தில் இரக்கம் இருக்குமானால் என்னை ஏற்றுக்கொள்ளும், இல்ல நான் செய்ததற்கு நான் மறிப்பது சால திறந்தது, என்னையும் என்னுடைய தூதர்களையும் அழித்து போடும் என்று சொல்லியிருப்பான். ஆனால் எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, இந்த லூசிபர் என்னை பரலோகத்தில் சாட்சியாயிருப்பான், ரட்சிப்பினுடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறவனாயிருப்பான். அவன் அப்படி செய்யல, அவன் மனமாற்றம் உண்மையானது அல்ல. ஆண்டவர் அதை நினைத்து அழுதார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணம், ஒருவன் திருடி விட்டான் என்று அடிக்கும் பொழுது நம்மளும் ரெண்டு போடுவோம் அப்படின்னு வருது பாத்தீங்களா? இயேசு அந்த இடத்துல நின்றார். இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அதற்காக கண்ணீர் விடுற பிள்ளையின் இடத்துல சொல்லுவார். ஐயா, ஒரு துன்மார்க்கனை ரட்சிக்கிறதா நோக்கம். துன்மார்க்கனை பார்த்து பதறுகிற அழுகிற அனுபவம் தான் நமக்கு வரணும். அவன் அழிய போகிறான்ங்கிற வேதனை நமக்கு வரணும். அவன் சாவட்டும், போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் அல்ல. சரிங்களா? பரலோகத்தை ஆபத்தில் வைக்க கூடாது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். என்ன நடக்குது அப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் என்ன செய்தான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? எத்தனாவதுல இருக்கேன்? 15. ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் பக்கம் 27. தேவன் மீது அல்லது அவருடைய ஞானமான நியாயப்பிரமாணத்தின் மீது அவனுடைய அன்பை இந்த பெரிய நிலை மாற்றம் அதிகரிக்கவில்லை. அவன் மாற்றம் ஆண்டவர் மேல அன்பெல்லாம் உண்டாக்கல. சரி, டைமிங் போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கான். தேவனுக்கு ஆதரவாக அவன் மீண்டும் பதவியில் அமர்த்தப்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்று சாத்தான் முழுமையாக நம்பிய போது வெறுப்பு மற்றும் உக்கிரமான தீவிரத்தினால் அவன் தனது தீமையை வெளிப்படுத்தினான். முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தீமையை வெளிப்படுத்த போயிட்டான். அப்போ இவன் மாற்றம் எப்படி யூதாஸ் காரியத்தை நினைத்து பாருங்க, கரெக்ட் அப்படியே இருக்கும். இத்தகைய உறுதியான கழகம் செயலற்றதாக இருக்காது என்பதை தேவன் அறிந்திருந்தார். பரலோக தீரர்களை எரிச்சல் ஊட்டுவதற்கும், அடுத்து என்ன செய்யறான் பாருங்க, பரலோக தூதர்களை எரிச்சல் ஊட்டுவதற்கும் அவருடைய அதிகாரத்தை அவமதிப்பதற்கும் சாத்தான் வழிவகை செய்வான். என்ன செய்யறான் பாருங்க, அந்த தூதர்கள் கேலி கிண்டல் பண்றதுக்கு ரெடியாகிறான். பரலோக வாசலுக்குள் அவன் அனுமதி பெற முடியாததால், இன்னும் போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறதுனால அவன் நுழைவாயில் காத்திருந்து
தேவதூதர்களை கேவலப்படுத்தவும் அவர்களை உள்ளேயும் வெளியும் செல்லும் போது அவருடன் சச்சரவு செய்வான். வாக்குவாதத்துக்குள்ள போயிருக்கிறான். என்ன பெரிய நம்ம எல்லாம் வாலிப காலத்தை செஞ்சிருக்கோம், அப்படியே பிசாசு மாதிரி வாழ்ந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டேன் நான். இந்த வாசியம் அப்படியே வாழ்ந்திருக்கிறோம். அவன் அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறான் பாருங்க, இவ்வளவு சம்பவம் நடக்குங்க. இப்ப அவன் யோசிக்கிறான், பர்வதத்தை கிஞ்சி பார்க்க முடியாதுன்னு தன்னுடைய தீவிரத்தை காட்டுறான், தூதர்களை கிண்டல் பண்றான். அதுக்கு பிறகு மாஸ்டர் பிளான் போடுறான் பாருங்க. அவன் ஆதாம் மற்றும் ஏவாளின் மகிழ்ச்சியை அழிக்க முற்படுவான். இது பரலோகத்தில் துக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து அவன் அவர்களை கலகத்திற்கு தூண்ட முயற்சிப்பான். இப்பதான் பூமிய வஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். நம்ம என்ன நினைச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், வெளியே தானே நேரம் பூமியில கொண்டு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்படி இல்லை, என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இப்ப 99 உலகத்தை சோதிச்சு பார்த்திருக்கிறான், வாசல்ல உட்கார்ந்து நட்டிங்கி இருக்கிறான், திகைத்து இருக்கிறான். அதுக்கு பிறகு தூதட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏசிட்ட பேசியிருக்கான், முடியாத வாசல் வந்து கிண்டல்லாம் பண்ணிருக்காரு. Then he came to a conclusion. கடைசியா ஒரே வாய்ப்பு, இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது, இப்பொழுதுதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அதுல நம்ம வஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தீர்மானம் செய்கிறான். ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன் பக்கம் 30-31. பரலோகம் என்ன செய்கிறது அது அப்படியே அழகா பார்த்தா, சினிமா படம் பார்த்த அனுபவம் இருந்த எனக்கு அது உண்மையில ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. அப்படி மாறி மாறி அங்க செய்யப்படுகிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன் பக்கம் 30-31. அச்சுறுத்தப்பட்ட தீமையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க தூதர்கள் சேனை தேவன் கூட்டினார். சாத்தா வந்து ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கணும்னு நினைச்சாங்களா, அதுக்கு அவன் திட்டம் போட்டாங்களா. உடனே பரலோகம் என்ன செய்து பாருங்க, தூதர் சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு எதிரிடம் இருந்து ஆபத்து இருப்பதாக தூதர்கள் ஏதனுக்கு சென்று ஆதாமை எச்சரிக்க வேண்டும் என்று பரலோக சபையில் முடிவு செய்யப்பட்டது. பரலோகங்கிறது பாவம் இல்லாத இந்த பூமி, அவ்வளவுதான். இன்னைக்கு பார்க்கிற ஒரு பூமி பார்க்கிறோம்ல, அது பாவம் இல்லைன்னா அது பார்க்கலாம். அப்படியே பாருங்க, ஒரு சபையை கூப்பிட்டு இப்படி சாத்தான் செய்ய நினைக்கிறான், நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அங்க அவங்க எல்லாம் கேட்டு எடுத்து, சரி தூதர்கள்லாம் போய் உடனே என்ன செய்யுங்க, போய் ஏதேன எச்சரிங்க. சரிங்களா? தேவன் கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்த மாட்டார். அவருடைய சித்தத்திற்கு மாறாக செல்வதற்கான சக்தியை அவர் அவர்களிடமிருந்து அகற்றவில்லை. அவர்கள் தார்மீக பிரதிநிதிகள், கீழ்ப்படியவோ கீழ்ப்படியாமல் இருக்கவோ சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று தூதர்கள் ஆதாமிடமும் ஏவாளிடமும் சொன்னார்கள். ஐயா, விழுந்த பிறகு மீட்கிற பிரயாசத்தை அல்ல, விழுகிறதற்கு முன்பாக என்னை விழவிடாமல் தடுக்கிற பிரயாசம் பரலோகம் செய்கிறது. போகட்டும், விழட்டும் பாப்பா, அப்படி அல்ல. நான் விழுந்து விடக்கூடாது, நான் மீறி விடக்கூடாது, அவரை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக, நான் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து விடக்கூடாது என்பதற்காக, நான் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக என்னை தேவன் பக்கம் திருப்புவதற்காக பரலோகம் முழுவதும் பிரயாசப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தூதர்கள் ஏவாளை அவருடைய கணவனிடம் இருந்து அவருடைய வேலையில் இருந்து பிரிய வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஏனென்றால் இந்த விழுந்த எதிரியுடன் அவள் தொடர்பு கொள்ளப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி விடுகாரு பாருங்க. அவரு முன்னமே அறிகிற தேவன்னாலும் அதை அறிந்ததுனால அப்பா வருவான், உன்கிட்ட வருவான், ஏவாள்கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட தொடர்பு கொள்ளலாம், கவனமா இருக்கணும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வெளிப்படையான கட்டளையை ஒருவதும் மீறக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சித்தத்தை செய்வதுதான் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று தூதர்களுக்கு உறுதியளித்தனர். அவங்க நாங்க மீற மாட்டோம், அது செய்யறத மகிழ்ச்சி என்று உறுதியளித்தாங்க. தூதர்கள் ஆதாம் மற்றும் ஏவாளுடன் இணக்கமான இசையின் பரிசுத்த பாடல்களில் ஒட்டுப்பட்டனர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தின் சத்தத்தை கொடுக்கும் அவருடைய பாடல்கள் ஆனந்தமான ஏதனில் இருந்து வெளிவந்த போது சாத்தான் கேட்டான். என்ன ஒரு அவன் பிளான் பண்ணிருக்கிறான். உடனே தூதர்கள்லாம் போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு நாங்க இன்னும் ஆண்டவருக்கு தான் நிப்பணும் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து தூதரோடு சேர்ந்து பாடுறாங்க. இது பரலோகத்து வரை கேக்குது. சாத்தான்னு கேட்டு அப்படியா திட்டம் போடுறான் பாருங்க. என்ன சொன்னாங்களோ அதை வீழ்த்துறான் பாருங்க. பக்கம் 63. நம்ம பரலோக தேவ குமாரனைத்தான் அறிகிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். அவரோடு கூட இருக்கிற பரலோகம் எப்படி செயல்படுகிறது என்பதை பிரயாசப்படுகிறோம். அந்த அன்பை அறிகிறதுக்கு பிரயாசப்படுறோம். விழுந்தாச்சு, இப்ப சாத்தா வந்தாச்சு, சோதித்தாச்சு, விழுந்தாச்சு. நம்ம அந்த விழுகையெல்லாம் பெற்று படிக்கல. எப்படி சோதிச்சான் அதெல்லாம் நம்ம படிக்கல. தேவன் எப்படி செயல்படுகிறார், சாத்தான் இடத்துல எப்படி செயல்பட்டாரு, அவன் எல்லாம் செய்த பிறகு கூட வந்த அழுதாரு. யூதாஸ் காரியத்திற்காக கண்ணீர் விடுவது போல. யூதாஸ் காரியத்தினுடைய மனமாற்றத்தை தேவன் உடனே அங்கீகரிக்க மாட்டார்.
முழுசும் புடமிட்டு தான் அங்கீகரிப்பார். ஆனால் எல்லாருடைய சத்தத்தையும் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு துன்மார்க்கன் அழிவதனால சந்தோஷப்படுகிற கர்த்தர் அல்ல. அவர் அவர் ஒரு ஒரு கோபத்தோடு செயல்பட்டாலும் அந்த செயல்பாடிலே அவர் சந்தோஷப்படுவதில்லை, கண்ணீர் விடுகிறார். வேதம் சொல்லுகிறது கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று சொல்லி. அந்த மனசு அந்த அந்த சாயலின் இடத்தில் உண்டாக வேண்டும். மனிதனுடைய விழுகை பரலோகம் முழுவதும் துக்கத்தால் நிரப்பியது. நல்லா புரிச்சுக்கிடுங்க. என்னுடைய ஒரு தவறான சிந்தனை பரலோகத்தை துக்கப்படுத்துகிறது. மனுஷன் பாவம் செய்தான் அப்படின்னு பரலோகமே என் தேவனும் சேர்ந்து துக்கப்படுகிறார். இவ்வளவு சொன்னோம், பிள்ளைகள் கேட்காம போயிட்டாங்க, அது சாத்தான ஏமாத்திட்டான, போய் அவளை வஞ்சித்துட்டான, தந்திரமா செயல்பட்டான, பரலோகமே துக்கம் படுகிறது. தேவன் உருவாக்கி உலகம் பாவத்தின் சாபத்தால் வெறுக்கப்பட்டது மற்றும் துயரத்திற்கும் மரணத்திற்கும் தண்டிக்கப்பட்ட மனிதர்களால் வஞ்சிக்கப்படாது. சட்டத்தை மீறியவர்களுக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்லை என்பது அங்கே தோன்றியது. தேவதூதர்கள் தங்கள் துதிப்பாடல்களை நிறுத்தினர். முதல்ல பாடுனாங்க, நாங்கெல்லாம் செய்வோட சொன்ன பாடுனாங்க. முன்னா அவ்வளவு பாட்டு நின்று போச்சு. பரலோக இடங்கள் முழுவதும் பாவம் உண்டாக்கி அழிவுக்கு துக்கமாக இருந்தது. உடனே பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனை மீட்பதற்கு என்ன செய்யலாம்? இந்த தூதர்களுக்கு எல்லாம் துக்கம். மறுபடியும் எப்படி சாத்தான் வெளியே போனோடனே ஒரு துக்கம் வந்துச்சோ, அது பூமியின் சிரிச்சு வைப்பாரு, நான் உண்டாக்கிறேன்னு சொல்லி ஆண்டர் காட்டோன்னே அதெல்லாம் விட்டுட்டு இனிமே பூமியில தேவனுடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றதுக்கு அந்த வேலையில வைட்டாங்க. ஆனா இந்த பூமி விழுந்த பொழுது மறுபடியும் துக்கம் வந்தது. பிதாவுக்கு முன்பாக இயேசு பாவியின் சார்பாக மன்றாடினார். இந்த மன்றாட்டில் இப்ப பார்க்கிற மன்றாட்டில் அப்போ விழுந்த உடனே இயேசு போய் மன்றாடுகிறார். ஐயா, பாவிக்காக மன்றாடுகிற ஒரு கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிறார். அதே சமயம் முடிவுக்காக வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஆர்வத்தின் தீவிரத்துடன் பரலோக சேனை காத்திருந்தன. என்ன செய்யறது, விழுந்துட்டே சாத்தான்கிட்ட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பரலோகமே என்ன செய்யலாம், ஏதாவது செய்யணுமே, எப்படியாவது இந்த சாத்தானை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மர்மமான ஆலோசனை, the mysterious counsel, மனிதர்களுடைய விழுந்த குமாரர்களுக்கான சமாதானத்தின் ஆலோசனை நீண்ட நேரம் நடந்தது. ஐயா, பரவாயில்ல போனோடனே டக் டக் அப்படின்னு நீண்ட நேரம் ஆலோசனை பண்ணாங்களா உட்கார்ந்து பிதாவும் குமாரனும். நீண்ட நேரம் ஆலோசனை, எப்படி இவர்களை சமாதானப்படுத்துவது, மீண்டும் நம்ம சமாதானப்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆலோசனை செய்திருக்கிறார்கள். ஆதாமின் குடும்பம் முழுவதும் சாக வேண்டும். நான் அந்த அழகிய இயேசுவை கண்டேன். அவருடைய முகத்தில் அனுதாபமும் துக்கமும் வெளிப்பட்டதை பார்த்தேன். ஒரு பரிதாபம் இந்த மனித சந்ததியின் மேல இயேசுவின் இடத்துல உண்டாயிருக்கிறது. பிதாவை மூடியிருந்த மிக பிரகாசமான ஒளியை விரைவில் அவர் அணுகுவதை கண்டேன். அவர் விடல பிதாவின் இடத்துல போறாரு, போய் அவர் மன்றாடுகிற ஒரு அனுபவம் நடக்குது பாருங்க. அது நீண்ட நேரம் நடக்கிறதா. அவர் அவருடைய பிதாவோட நெருக்கமாக உரையாடுகிறார் என்று எனக்கு என்னுடன் வந்த தூதன் சொன்னார். இயேசு பிதாவோடு தொடர்பு கொண்டிருந்த போது தூதர்களின் கவலை தீவிரமாயிருந்து என்ன முடிவு எடுக்க போறாங்களோ. கூட இருந்தவெல்லாம் போயிட்டான், ஒருத்தனை உண்டாக்குனாரு, அவனையாவது வச்சு இருக்கலாம், அவனும் விழுந்து போயிட்டானே. இந்த சந்ததி எல்லாம் அழிவுக்கு எதுவாக தீர்மானமாய்விட்டது. பாவம் இப்பதானே உண்டாக்குனாரு, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத, இவனை ஏமாத்தி விட்டானே, ஏதாவது இருக்காதா, ஏதாவது ஒரு திட்டம் இருக்காதா, இவர்களை மீண்டும் தேவன் பக்கம் கொண்டு வருவதற்கு இந்த ஆர்வமாய் தூதர்கள் எதிர்பார்த்தார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை பிதாவை பற்றிய மகிமையான ஒளியில் அவர் மூடப்பட்டார். இயேசு 3 முறை போய் பேசுறார் பிதாவின் இடத்துல. 3வது முறையாக அவர் பிதாவின் இடத்திலிருந்து வெளியே வந்த போது அவருடைய சாயலை பார்க்க முடிந்தது. அவருடைய முகம் அமைதியுடன் இருந்தது. எல்லா குழப்பங்களிலிருந்தும் சந்தைகளும் விடுபட்டது. மேலும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத போன்ற இரக்கமுடன் அன்புடன் பிரகாசித்து அவருக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு, இந்த பூமியை மீட்பதற்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு போய் பிதாவிட்ட கேசி, ஐயா சும்மா மீட்கலங்க, என் இயேசு சும்மா வரலங்க, பிதாவின் இடத்துல மன்றாடி இருக்கிறார். எப்படியாவது இப்படி இருக்குது, நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லு. சாத்தான் பாருங்க, நம்ம கூடயே இருந்தா அவனுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அன்பு தெரியும், நம்ம செயல் தெரியும், நம்ம மகிமை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா இப்பதான் உண்டாக்கி விட்டு இருக்கிறோம், அவனுக்கு இன்னும் தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கிறோம், இன்னும் முழுமையாய் நம்மை குறித்து அவன் அறியவில்லை. அதுக்குள்ள ஏமாத்திட்டான். எப்படியாவது ஏதாவது செய்யணும். நான் அவனுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், நான் சிருஷ்டியே, நான் அவனுடைய இடத்துல மறிக்கிறேன், அவனை அவனோட ஒப்புராய்க்கணும்னு 3 முறை மன்றாடி பெர்மிஷன் வாங்கி அனுமதி பெற்று இந்த பூமிக்கு வந்த நேசர் தான் நம்முடைய நேசர். சும்மா இயேசு வந்தாரு, சிலுவையில மறித்தார் என்று சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. இது
சாதாரண திட்டம் அல்ல. இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன். தூதன் சொன்னான், பிதா அவருடைய அன்புக்குரிய குமாரனை ஒரு போராட்டம் இன்றி ஒப்பு கொடுத்தார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, அவருடைய அன்புக்குரிய இல்லை, குற்றமற்ற மனிதன் அழிந்து போகட்டுமா? பிரச்சனை இதுதான், பிரச்சனை அதுதான். 3 முறை டிபேட் தான். குற்றமற்ற மனிதன் அழிந்து போகட்டுமா அல்லது அவருடைய அன்புக்குரிய குமாரன் இறக்க வேண்டுமா? எது? 3 முறை போய் நான் சாகுறேன், நான் செஞ்சிருவேன், நான் கொண்டு வந்துருவேன். பிதாவுக்கு என்ன இருந்திருக்கும்? ஐயோ, தேவன்ல இருந்து கீழே இறங்கி குமாரன் நிற்கிறான், நான் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறான், நான் சொன்னா போயிருவான், செய்திருவான். ஆனா இந்த படுவாவி சாத்தா இருக்கிறானே, என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ? இது பரலோகத்தின் தேவனுக்கு கூட ஒரு போராட்டமாக இருந்தது பூமியை ரட்சிப்பதில்லைங்க. அந்த போராட்டத்துல குமாரன் இறுதியா சொன்னார், ஓ ஐ கிவ் மை சன் டு திஸ் எர்த். என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். பரலோகத்துல அந்த 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 சத்தம் கேட்ட உடனே இயேசுவுடைய குமாரத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு பாருங்க. என்னை ரட்சிப்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேசரை நாம் பின்பற்றாமல் யாருடன் போக முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவருடைய சாயல் நம்ம இடத்துல பிரதிபலித்து ஆக வேண்டும். இல்லைன்னா பரவாயில்ல கிடையாது. சும்மா சொல்லுவாங்க 30 மார்க் எடுத்தா 60 மார்க் எடுத்தா போனா இயேசுவை முழுமையா பிரதிபலிக்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். ஆனா என்னுடன் வந்த தூதன் அது கொஞ்சம் பயனளிக்காது. என்ன தூதர் இல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு வந்து ஒரு ரட்சிப்பின் திட்டப்பத்தெல்லாம் நான் விட்டுறேன், ஜஸ்ட் டெல் அண்ட் கோ. கடைசி குறிப்பு தானே? எஸ், குட். ஆனால் என் உடன் வந்த தூதன் அது ஒன்றும் பயனளிக்காது, மீறுதல் மிகவும் பெரியது, தூதரின் ஜீவன் அதற்கான கடனை. என்ன அப்படி பாருங்கன்னா, பரலோகத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாட்ட நான் பேசிட்டேன், பிதா என்னை மரணத்துக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு அனுமதி கொடுத்துட்டு அந்த பூமியை மீட்பதற்கு நான் போய் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதாம் சாக வேண்டிய இடத்துல, இந்த மனித சந்ததி சாக வேண்டிய இடத்துல நான் சாகிறதுனால என்னுடைய மரணத்தின் மூலமாக இந்த பூமியை நான் மறுபடியும் பிதாவோட ஒப்புரவாக்க முடியும், சமாதானப்படுத்த முடியும். இந்த திட்டம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி தூதர்கள் சொன்னா, தூதர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல, நோ நோ மை காட், தேவகுமார் நீங்க வேண்டாம், நீங்க போக வேண்டாம், நாங்க போறாம அந்த பூமியை ரட்சிப்பதற்கு எனக்காக மறிப்பதற்கு போட்டி நடக்க பரலோகத்துல. நான் என்ன செய்துகிட்டு இருக்கிறேன்? தூதர்கள் அவருடைய ஜீவனை எனக்கு தருவது, நாங்க போய் சாவறோம், நீங்க போக வேண்டாம். நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஆதாம் போய் சொல்லும் போது ஆதாம் என்ன சொல்றான்? ஐயோ, நீங்க நாம செத்து போயிடுறோம், எங்க சந்ததியே வேண்டாம், இல்லாம போயிடட்டும், நீங்க சாக வேண்டாம். இயேசு சாகணும்னு நினைக்கிறோமா? ஒவ்வொரு பொழுது நான் பாவம் செய்யும் பொழுது என் இயேசுவை கொன்று கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்காக பரலோகம் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு தூதனும் நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் அங்கே இருக்கிறது. என்னுடைய முற்பிதா, என்னுடைய முதல் தகப்பன், ஐயா வேண்டாம். எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு தேவன் எடுத்திருக்கிற அந்த செயல் இருக்கு பாருங்க, சாதாரண செயல் அல்ல, சும்மா வந்த செயல் அல்ல, ஒரு திட்டம் அல்ல. அது போராடி எல்லாம் சிந்தித்து பார்த்து பிதாவிடத்தில் பெற்ற ஒரு அனுமதி. அங்க பார்க்கும்போது தூதர்கள் எல்லாம் நின்று குமாரன் சாவக்கூடாது என்று நினைக்கிற மனம் இருக்கு பாருங்க. ஐயா, ஆதாம்கிட்ட இருந்துச்சு, என்கிட்ட இருக்குதா? என் இயேசுவை சிலுவையில் அறைகிற அனுபவம் என்கிட்ட இருக்குதா? அது தூதர், ஐயோ எங்க குமாரன் சாகக்கூடாது, இந்த பிரின்ஸ் சாகக்கூடாது, எங்களுடைய தளபதி சாகக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஈஸியா கொண்டுகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, என்ன ஒரு அன்பு, ஒரு 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 விழுந்து போன உலகத்தை, மறுதளிக்கிற உலகத்தை, சாத்தானுக்கே எல்லா வாய்ப்பையும் கொடுத்து முடியாதுன்னு அவனை கூப்பிட்டு வச்சு பேசி அவனுக்காக அழுத தேவன் ஒன்றுமறியாமல் இருக்கிற அந்த ஆளாவையும் மனித சந்ததியும் ரட்சிப்பதற்கு எவ்வளவு போராடி இருக்கிறார் பாருங்க. அந்த அனுமதியை பெற்றோட முகத்தில் இருந்த சந்தோஷம், அதே வேலையை செய்யறதுக்கு தூதர் எடுத்துக்கொண்டு ஆர்வம். அப்பா, இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்த யாராயிருந்தாலும் அவர்கள் எரிக்கப்படுவதில்லை, எந்த தப்பும் இல்லை. நீங்களும் நானும் குமாரன் சாக வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஐயா, ஒவ்வொரு நேரமும் கேஷுவலா உட்கார்ந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மாறியும்
ஒவ்வொரு முறையும் சிலுவையில் அறையப்படுகிறார். என் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படுகிற உணர்வு வந்தா, அந்த பரலோகம் எனக்காக செய்து கொண்ட பிரயாசத்தை நான் நினைத்தால், அவர் எனக்காக எடுத்துக்கொண்ட அன்பை நான் நினைத்தால், என் முதல் தகப்பன் குமாரன் அழியக்கூடாது என்று எண்ணத்தை உருவாக்கி வெளிப்படுத்தினானே, அந்த வெளிப்பாடு என்று இருந்திருந்தா, நான் அவருடைய அன்பினாலே இழுக்கப்பட்டவனாக, அவருடைய அன்பினாலே கவரப்பட்டவனாக நான் பாவத்தை எப்படி செய்வேன்? செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் இருக்கலாம். வஞ்சானம் மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்திய செய்வேன். இந்த கிறிஸ்துவனுடைய சாயல் என்னிடத்துல வரல அப்படின்னு சொன்னா, oh, he cannot take me to heaven. நாம் ஒன்றிணைந்து பிரயாசப்படுவோம். சாத்தானுக்கே கண்ணீர் விட்ட கர்த்தர், நான் அவரிடத்துல போய் பிதாவை எனக்கு முடியல ஐயா, என்னை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். என்னை கரத்தில் ஏந்தி கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வாக்கியத்தை நமக்கு தரட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நல்லதொரு சத்தியம். இது வரைக்கும் நாம ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசன ஆவியினுடைய வரங்கள் அந்த எழுத்துக்கள் மூலமாகவும் பிதா இயேசு கிறிஸ்துவானவர் லூசிபருக்காகவும் பிசாசானவர்களும் அழுதிருக்கிறார், அவருக்கும் வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார் என்கிற ஒரு மேலான காரியத்தை நம்ம தியானித்தோம். அவருக்கே அவ்வளவு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் நமக்கும் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். இதோ கர்த்தாவே, நீர் பிசாசுக்கும் கூட அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே அவன் மனம் திரும்புவதற்காக அவனுக்காக நீர் அழுது கண்ணீர் விட்டு இருக்கிறீரப்பா. அவன் தள்ளப்பட்ட பின்பு கூட நான் ஆண்டவரிடத்துல குமாரனிடத்துல பேச வேண்டும் என்று சொன்ன போது அவனை மீண்டும் அழைத்து அவனோடு கூட பேசியிருக்கிறீரப்பா. அத்தனை உலகங்களையும் போய் கெடுக்க முயற்சி செய்து அதுல தோல்வியுற்று எல்லா முயற்சிகளும் செய்து லாஸ்ட்ல கடைசியாக உம்மிடத்துல வருகிறான். மீண்டும் அவருக்கு இரக்கமாய் நீர் அவனோடு கூட பேசினீரப்பா. இரக்கமுள்ளவர், மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். இதோ கர்த்தாவே, ஆதாம் பாவம் செய்த பொழுது அவருக்காக மரிக்கிறேன் என்று சொல்லி 3 முறை பிதாவினிடத்திலே பேசி இருக்கிறீர்கள். தேவதூதர்கள் நாங்கள் மரிக்கிறோம் என்று சொல்லி முன் வந்திருக்கிறார்கள். ஆதாம் நானும் ஏவாளும் நாங்கள் மரித்து போய்விடும், எங்கள் சந்ததி வேண்டாம், ஆனால் நீர் மரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே அவ்வளவு கெஞ்சி இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் அப்படிப்பட்ட உணர்வுகள் இப்பொழுது எங்களிடத்துல இருக்கிறதா? நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்கிறோம். எனக்காக ஒரு மரித்தார், எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி அதை நாங்கள் ஒரு விளையாட்டு காரியமாக, ஒரு அசால்ட்டான ஒரு விஷயமாக நினைக்கிறோம்ப்பா. ஆனால் எவ்வளவு பாடுகளை, எவ்வளவு முயற்சிகளை, எவ்வளவு காரியங்கள் நீ அதற்காக தியாகம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தியாகத்தை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்கள் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளை உணர்ந்து படித்திருக்கிற நாங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மாற்றங்களை கர்த்தாவே நீர் உருவாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் எங்களை வெறுக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டவரே எங்களை எதிர்க்கிறவர்களிடத்திலும் அப்படிப்பட்ட அன்பை காண்பிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமையில அநேக பல சத்தியங்களும் உடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறது, அதுக்காக நன்றி. கேட்ட சத்தியங்களை இந்த ஜூம்ல கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அற்ப பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திரும், உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெறாய் தொடுங்கப்பா. விசேஷமாக சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மரிபூமா சகோதரருடைய குடும்பத்திற்காகவும், ஜோதி அம்மாவுடைய குடும்பத்தில் அவருடைய பேர பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் கர்த்தர் தொட்டு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே நீர் கட்டளிடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென்.
தேங்க்யூ. சோத்ரம். ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.